சங்கீதம் 123. 4 வசனங்களே உள்ள இந்த சங்கீதத்தில் பெரிய சத்தியங்கள் அடங்கியிருக்கிறது. இந்த சங்கீதத்தை நீங்கள் உங்கள் வேதத்தை திறந்து இப்பொழுது எங்களோடு கூட வாசிக்க வேண்டும். சங்கீதம் 123. ஆரோகண சங்கீதம். பரலோகத்தில் வாசமாயிருக்கிறவரே, உம்மிடத்திற்கு என் கண்களை ஏறெடுக்கிறேன். இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரியின் கண்கள் தங்கள் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போலவும், எங்கள் தேவனாகி கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது. எங்களுக்கு இரங்கும் கர்த்தாவே, எங்களுக்கு இரங்கும். நிந்தனையினால் மிகவும் நிறைந்திருக்கிறோம். சுக ஜீவிகளுடைய நிந்தனையினாலும் அகங்காரிகளுடைய இகழ்ச்சியினாலும் எங்கள் ஆத்துமா மிகவும் நிறைந்திருக்கிறது. 4 வசனங்கள் உள்ள இந்த சங்கீதம் 4 மிக முக்கியமான செய்திகளை நமக்கு சொல்லுகின்றது. இந்த சங்கீதத்தை துவங்கும் பொழுதே முதல் வசனம், பரலோகத்தில் வாசமாயிருக்கிறவரே, உம்மிடத்திற்கு என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சங்கீதக்காரன் துவங்குகிறார். ஆண்டவர் பரலோகத்தில் வாசமாயிருக்கிற தேவன். பழைய ஏற்பாட்டு காலத்திலே பரிசுத்தவான்கள் எல்லாரும், முற்பிதாக்கள் எல்லாரும் தேவனை பரலோகத்தில் இருக்கிற தேவனாக கண்டார்கள். அவர்கள் தங்களுடைய ஜெபங்களில் கூட ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது பரலோகத்திற்கு நேராக கண்களை ஏறெடுத்து பரலோகத்தில் வாசமாக இருக்கிற தேவனே என்று சொல்லி ஜெபித்திருக்கிறதற்கு வேதத்தில் பல ஆதாரங்கள் இருக்கிறது. முற்பிதாவாகிய ஆபிரகாம் தன் கண்களை வானத்திற்கு நேராக ஏறெடுத்து ஜெபித்தார். அதே போல ஈசாக்கு, யாக்கோபு என்ற நம்முடைய முற்பிதாக்கள் எல்லாரும் பரலோகத்திற்கு நேராக கண்களை ஏறெடுத்து ஜெபித்தார்கள். தேவன் எங்கே இருக்கிறார்? இன்றைக்கு அநேகருக்கு ஒரு கேள்வி, அவர் எங்கே இருக்கிறார்? சிலர் கேட்பார்கள், அவர் உயிரோடு இருந்தால் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருப்பாரா? இதையெல்லாம் செய்வாரா? என் அன்பு சகோதர சகோதரிகளை, நமக்கு இருக்கிற சிறிய அறிவை வைத்து பெரிய தேவனை ஒரு நாளும் நீங்கள் தவறாய் கணக்கு போட்டு விடக்கூடாது. வேதம் மிக தெளிவாய் சொல்கிறது, தேவன் இருக்கிறார் என்றும் அவர் பரலோகத்தில் இருக்கிறார் என்றும் திட்டமும் தெளிவுமாய் சொல்லுகிறது. இந்த உலகத்தை அவர்தான் படைத்தார். இந்த உலகத்தை அவர்தான் ஆண்டு நடத்துகிறார். இந்த உலகத்திற்கு ஒரு நாள் முடிவு வரப்போகிறது. அதற்கு முன்பதாக அவருடைய குமாரனை அனுப்புவார். அந்த குமாரன் வந்த பிறகு உலகத்திற்கு முடிவு வரும். அப்பொழுது அந்த தேவனை நம்புகிற மக்கள் எல்லாம் அவரோடு கூட பரலோகத்தில் இருப்பார்கள். இதுதான் பரலோகத்தை குறித்து நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு தைரியம், ஒரு விசுவாசம். சரி, இந்த வசனம் சொல்லுகிறது, பரலோகத்தில் இருக்கிறவரே, உம்மிடத்திற்கு என் கண்களை ஏறெடுக்கிறேன். யாரெல்லாம் தேவனை பரலோகத்தில் இருக்கிறவராய் கண்டார்கள் என்று வேதத்தில் பல உதாரணங்கள் இருக்கிறது. ஒரு சிலவற்றை உங்களுக்கு நான் வாசிக்க விரும்புகின்றேன். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவர் ஆதாம் ஏவாளை சிருஷ்டித்த பொழுது அவர்களோடு தோட்டத்தில் உலாவ வருவார். சற்று நேரம் வந்து உலாவி விட்டு கடந்து சென்று விடுவார். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு ஆண்டவர் அவ்வப்பொழுது தரிசனமாவார். அதன் பிறகு அவருடைய வாசஸ்தலத்துக்கு கடந்து சென்று விடுவார். அதன் பிறகு இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசரிப்பு கூடாரத்தை அவர்கள் நிறுவின பொழுது கர்த்தருடைய பிரசன்னம் அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் தங்கி இருந்தது. ஆண்டவர் அங்கே தன்னுடைய பிரசன்னத்தோடு அவர்களுக்கு தரிசனமாகி இருந்தார். சாலமோன் ஆலயத்தை கட்டின பின்பு அந்த ஆலயத்திலே தேவனுடைய பிரசன்னம் இருந்தது. ஆலயத்தில் தேவன் வாசம் செய்கிறார் என்று அங்கே சொல்லப்படவில்லை. ஏனெனில் சாலமன் ஜெபிக்கும் பொழுதே சொல்கிறார், ஐயா, வானம் உமக்கு சிங்காசனம், பூமி உமக்கு பாதப்படி, நான் உமக்கு கட்டும் ஆலயத்தில் நீர் எப்படி வந்து வாசம் பண்ணுவீர்? இது உம்முடைய நாமத்திற்காகவும் உம்முடைய ஜனங்கள் உம்மை தொழுது கொண்டு ஆராதிப்பதற்காகவுமே இந்த ஆலயம் கட்டப்பட்டிருக்கிறது என்று சொன்னார். அந்த சாலமோன் ஜெபம் செய்யும் பொழுது சில இடங்களில் எப்படி தேவனை பரலோகத்தில் இருக்கிறவராய் கண்டார் என்று நாம் வாசிக்கிறோம். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 32வது வசனம். அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு துன்மார்க்கனுடைய நடக்கையை அவன் தலையின் மேல் சுமர பண்ணுவீராக. 34வது வசனம். பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலின் பாவத்தை மன்னித்து. 36வது வசனம். பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் கேட்டு உமது அடியாரும் உமது ஜனமாகிய இஸ்ரவேலும் செய்த பாவத்தை மன்னித்து அவர்கள் நடக்க வேண்டிய நல்வழியை அவர்களுக்கு போதித்து. 43. உமது வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் இருக்கிற தேவரீர் அதை கேட்டு. இந்த வசனங்கள் எல்லாம்
என்ன சொல்லுகிறது? பரலோகத்தில் இருக்கிற தேவன் கேட்டு என்று சாலமோன் ஜெபிக்கிறார். அவருக்கு ஒரு பெரிய நம்பிக்கை, என் ஆண்டவர் பரலோகத்தில் இருக்கிறீர் ஆண்டவரே. ஆனால் எங்கள் நம்பிக்கை என்ன தெரியுமா? நாங்கள் இந்த பூமியிலே இந்த தேவ ஆலயத்திலிருந்து ஜெபிக்கிற ஜெபத்தை நீர் கேட்கிறீர். என்ன ஒரு அருமையான ஒரு விசுவாசம் பாருங்கள். இந்த நாட்களில் நாம் எல்லாரும் டெக்னாலஜியை பயன்படுத்துகிறோம், மொபைல் ஃபோனை பயன்படுத்துகிறோம், இன்டர்நெட்டில் பலவிதமான ஒருவரோடு ஒருவர் பேசுகிறதுக்கான காரியங்களை பயன்படுத்துகிறோம். இந்தியாவில் இருக்கிறவர்கள் அமெரிக்காவில் இருக்கிறவர்களோடு பேசுகிறார்கள், அரபு தேசத்தில் இருக்கிறவர்களோடு கூட பேசுகிறார்கள். இதெல்லாம் எப்படி நடக்கிறது என்றால், மனிதனுடைய அறிவு இதை செய்கிறது. ஒரு மனிதன் கண்டுபிடித்த ஒரு படைப்பே பூமியின் ஒரு எல்லையில் இருக்கிறவர்கள் பூமியின் மறு எல்லையில் இருக்கிறவர்களோடு பேசுகிற அதே நேரத்தில் கேட்க முடியும் என்றால், ஒரு தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், கோடான கோடி மைல்களுக்கு அப்பால் இருக்கிறார். அவர் இந்த பூமியில் நீங்கள் செய்கிற ஜெபத்தை கேட்பார். இதுதான் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை. நாம் யோசிக்கலாம், நாம் இவ்வளவு ஜெபிக்கிறோமே, இவ்வளவு கண்ணீர் வடிக்கிறோமே, இவ்வளவு உபவாசிக்கிறோமே, ஆண்டவர் கேட்கிறாரா? ஆம், கேட்கிறார். ஆண்டவர் கேட்கிறார். சாலமோன் சொல்லுகிறார், பரலோகத்தில் இருக்கிற தேவன் நீர் கேட்டு. இன்னொரு இடத்திலே சங்கீதம் 2 சங்கீதம் 4வது வசனமும் சங்கீதம் 115:3 மிக அழகான ஒரு காரியத்தை சொல்லுகிறது. சங்கீதம் 2:4, பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார். எதை கண்டு நகைப்பாராம்? பூமியிலே அவருடைய ஜனங்களுக்கு விரோதமாய், அவருடைய குமாரனுக்கு விரோதமாய் மக்கள் எழும்பும் பொழுது பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார் என்று சொல்லியிருக்கிறது. அப்படி என்றால் ஆண்டவருடைய வாசஸ்தலம் பரலோகம். சங்கீதம் 115:3வது வசனம், நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். இன்றைக்கு உங்களுக்கு இப்படி ஒரு நம்பிக்கை, உறுதியான நம்பிக்கை உங்கள் உள்ளத்தில் வேணும். என் தேவன் இருக்கிறார், அவர் பரலோகத்தில் இருக்கிறார். நான் இந்த பூமியில் செய்யும் எல்லா ஜெபங்களுக்கும் அவர் நிச்சயம் பதில் கொடுப்பார். இந்த விசுவாசத்தை இன்றைக்கு நீங்கள் உங்களுக்குள் தட்டி எழுப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் நம்முடைய இரட்சகராகிய கிறிஸ்து ஒரு ஜெபத்தை கற்றுக் கொடுத்தார். அது கர்த்தர் கற்பித்த ஜெபம் என்று சொல்லுவோம். அந்த ஜெபத்தின் துவக்கமே பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. என்ன ஒரு அருமையான வார்த்தை பாருங்கள். அவர் பரலோகத்தில் இருக்கிறாராம். சரி, இந்த பரலோகத்தில் இருக்கிற தேவன் தன்னுடைய குமாரனை பூமிக்கு அனுப்பினார். பூமிக்கு அனுப்பிவிட்டு இந்த தேவன் அந்த குமாரனுக்குள் இருக்கிறாராம். வசனம், அது ரொம்ப அழகான ஒரு வசனம். யோவான் 14:10 நாம் வாசிக்க விரும்புகிறேன். நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறது இல்லையா? கவனியுங்கள், நான் பிதாவில் இருக்கிறேன், பிதா என்னில் இருக்கிறார். இந்த பரலோகத்தில் இருக்கிற தேவனை பூமிக்கு கொண்டு வந்தது யார் தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் சொல்லுகிறார், நான் என் பிதாவில் இருக்கிறேன், பிதா என்னில் இருக்கிறார். அப்படி என்றால் இயேசுவை ஒருவர் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த மனிதனுக்குள், அந்த மனுஷிக்குள், அந்த நபருக்குள் இயேசுவும் வருகிறார், கூடவே பரலோக பிதாவும் வருகிறார். இப்பொழுது பரலோகத்தில் வீற்றிருக்கிற தேவன் எங்கே வந்து விடுகிறார் தெரியுமா? உங்கள் உள்ளத்திற்குள் வந்து விடுகிறார். இயேசுவை ஏற்றுக்கொண்ட நீங்கள் ஒரு வீட்டிலே நடமாடும் பொழுது உங்கள் இல்லத்தில் பரலோக தேவன் வீற்றிருக்கிறார். இதுதான் ஆண்டவரை நம்புகிற பிள்ளைகளுக்கு இருக்கிற பெரிய ஒரு நம்பிக்கை. பரலோகத்தில் வீற்றிருக்கிற எங்கள் தேவன். சரி, 2வது வசனம் அழகாக சொல்லுகிறது ஒரு சத்தியத்தை. அந்த வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். 123 2வது வசனம், இதோ வேலைக்காரரின் கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போலவும், வேலைக்காரியின் கண்கள் தங்கள் எஜமாட்டின் கையை நோக்கி இருக்குமா போலவும், எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் அவரை நோக்கி இருக்கிறது. சங்கீதக்காரன் எழுதுகிறார், ஆண்டவரே, ஒரு வேலைக்காரன் தன்னுடைய எஜமானியே நோக்கி கொண்டிருப்பாரே, அதுபோல நீங்க இரக்கம் செய்கிற வரைக்கும் எங்க கண்கள் உங்களை தான்ப்பா நோக்கி இருக்குது. சோர்ந்து போனீர்களா? ஜெபித்து ஜெபித்து தளர்ந்து போனீர்களா? பதிலை காணாததினால் மனம் உடைந்து போயிருக்கிறீர்களா? வசனம் அழகாய் சொல்கிறது, எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும், அது வரைக்கும் எங்க கண்கள் உங்களை தான்ப்பா பார்க்கும். சரி, வேலைக்காரர்கள் எஜமான்களை ஏன் நோக்கி பார்ப்பார்களாம்? வசனம் அழகாக சொல்லுகிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷத்திலே ஒரு 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் ஒரு அதிகாரி ஆண்டவரிடத்தில் வருகிறான். அவர் வந்து சொல்லுகிறான், ஆண்டவரே, என் வேலைக்காரனை போய் என்றால் போகிறான், வா என்றால் வருகிறான், இதை செய் என்றால் செய்கிறான். என்ன அர்த்தம்? வேலைக்கார கண்கள் எஜமானுடைய கண்களையே பார்த்து கொண்டிருக்க வேண்டுமா?
வேலைக்காரரின் கண்கள் எஜமான்களையே நோக்கி கொண்டிருக்க வேண்டுமா? எதற்கு? எப்பொழுது போய் என்று சொல்லுவார், எப்பொழுது வா என்று சொல்லுவார், எப்பொழுது இதை செய் என்று சொல்லுவார். இப்படித்தான் வேலைக்காரர்கள் எஜமான்களை நோக்கி இருக்க வேண்டும். இங்கே எங்கள் கண்கள் நீர் எங்களுக்கு எஜமானா இருக்கிறபடினால் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது ஐயா. ஒன்று, எங்களுக்கு என்ன சொல்லுவீர்? வாழ்க்கையிலே என்ன செய்வே என்று தெரியாமல் திகைக்கிறீர்களா? உங்கள் கண்கள் யாரை பார்க்க வேண்டும் தெரியுமா? ஒரு எஜமான் பரலோகத்தில் இருக்கிறாரே, அவரை பார்க்க வேண்டும். இந்த சூழ்நிலைமைக்கு என்ன சொல்லுகிறீர்? இந்த பிரச்சனைக்கு என்ன சொல்லுகிறீர்? இதற்கு என்ன முடிவை சொல்லுகிறீர்? நான் என்ன முடிவை எடுக்க வேண்டும்? நான் என்ன செய்ய வேண்டும்? அநேகர் வேலைகளை இழந்து போய் இருக்கிறீர்கள். நீங்கள் திகைக்க வேண்டாம். உங்களுக்கு எஜமானர் இந்த பூமியில் அல்ல, ஒரு பரலோகத்தில் ஒரு எஜமானர் இருக்கிறார். இந்த பூமியில் நீங்கள் எதை இழந்தாலும் அந்த பரலோக எஜமானர் உங்களை போஷிப்பார், உங்களை நடத்துவார். அவர்தான் உங்களுக்கு எஜமானர். அவரை நோக்கி பாருங்கள். எஜமானரே, என் சூழ்நிலைமை இப்படி இருக்கிறது, என் நிலைமை இப்படி இருக்கிறது, என்ன சொல்லுகிறீர்? என்ன செய்ய சொல்லுகிறீர்? எங்கே போக சொல்லுகிறீர்? எங்கே வர சொல்லுகிறீர்? எதை செய்ய சொல்லுகிறீர்? நீர் சொல்லும் ஐயா என்று கேட்டால் இந்த எஜமான் உங்களுக்கு சொல்லுவார். இரண்டாவது, எஜமான்களுக்கு இரக்கம் உண்டா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலே அழகாய் ஒரு வார்த்தை சொல்லுகிறது. அதை வாசிக்க விரும்புகிறேன். மத்தேயு 18:33. நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி. ஒரு எஜமான் தன்னுடைய வேலைக்காரன் தன்னிடத்தில் கடன் பட்டிருக்கிறான். அப்பொழுது அந்த கடனை எல்லாம் மன்னித்து விடுகிறான். இந்த வேலைக்காரன் வந்து கெஞ்சுகிறான், ஐயா எனக்கு இரக்கம் செய்யும் என்று. அந்த இரக்கத்தை கேட்கும் போது அவனுடைய கண்கள் நிச்சயமா எஜமானையே நோக்கி இருக்கும். எஜமான் என்ன சொல்லுவார்? எஜமான் எஸ் என்று சொல்லுவாரா, நோ என்று சொல்வாரா, சரி என்று சொல்வாரா, இல்லை என்று சொல்வாரா? இன்னைக்கு உங்களில் அநேகர் அப்படித்தான் திகைத்திருக்கிறீர்கள். எனக்கு இரக்கம் வருமா? எனக்கு பதில் வருமா? எஸ் என்ற பதில் வருமா? நோ என்ற பதில் வந்து விடுமா? ஆம் என்று சொல்லுவார்களா, இல்லை என்று சொல்லுவார்களா? என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் கண்கள் இந்த எஜமான் உங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் அவரையே நோக்கி கொண்டிருக்க வேண்டும். அவர் அன்புள்ள எஜமான், இரக்கமுள்ள எஜமான், உங்கள் சுமைகளை நீக்குகிற ஒரு எஜமான். பெரிய கடன் தொகையை அந்த வேலைக்காரனுக்கு மன்னித்து விட்டாராம். அது போல உங்கள் எஜமான் உங்களுக்கு இருக்கிற எல்லா பார சுமைகளை நீக்கி உங்களை விடுதலையாக்குவார். நமக்கு ஒரு எஜமான் பரலோகத்தில் இருக்கிறார். ஆனால் அந்த வேலைக்காரன் என்ன செய்தான் தெரியுமா? தனக்கு கீழாக இருந்த வேலைக்காரனை போய் துன்புறுத்தினான். உங்களுக்கு ஆண்டவர் நன்மை செய்யும் பொழுது நீங்கள் மற்றவர்களுக்கும் இரக்கம் செய்ய வேண்டும். மூன்றாவதாக மத்தேயு 13:28 இந்த வேலைக்காரன் ஒருவன் வந்து கேட்கிறான், ஐயா இது இந்த வருஷமும் கனி கொடுக்கவில்லை, அதை பிடுங்கி போட சித்தமா என்று கேட்கிறான். வேலைக்காரனுடைய கண்கள் எஜமான்களை நோக்கி கொண்டே இருக்க வேண்டும். எதற்கு தெரியுமா? உம்முடைய சித்தம் என்ன? உம்முடைய சித்தம் என்ன? இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே பல காரியங்களுக்கு நீங்கள் ஆண்டவருடைய சித்தத்தை அறியும்படி அவருடைய கண்களை நோக்கி பார்க்க வேண்டும். வேலைக்காரர்கள் எஜமானுடைய கட்டளைக்கு அவருடைய கண்களை நோக்கி பார்ப்பார்கள். வேலைக்காரர்கள் எஜமானுடைய இரக்கத்துக்கு அவருடைய கண்களை நோக்கி பார்ப்பார்கள். வேலைக்காரர்கள் ஆண்டவருடைய எஜமானின் சித்தத்துக்கு அவருடைய கண்களை நோக்கி பார்ப்பார்கள். வேதம் சொல்லுகிறது நமக்கு ஒரு எஜமான் பரலோகத்தில் இருக்கிறார் என்று. ஆகவே உங்கள் கண்கள் பூமியில் உள்ள எஜமான்களை அல்ல, அந்த பரலோகத்தில் இருக்கிற எஜமான் இரக்கம் செய்யும் வரைக்கும் அவரையே நோக்கி பார்க்க வேண்டும். இதுதான் இந்த சங்கீதம் சொல்லுகிற இரண்டாவது செய்தி. மூன்றாவது வசனம் இப்படி சொல்கிறது. அதை வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 123 3வது வசனம். எங்களுக்கு இரங்கும் கர்த்தாவே, எங்களுக்கு இரங்கும், நிந்தனையினால் மிகவும் நிறைந்திருக்கிறோம். மூன்றாவது ஒரு ஜெபம் ஏறெடுக்கப்படுகிறது. என்ன ஜெபம் தெரியுமா? கர்த்தாவே எங்களுக்கு இரங்கும், எங்களுக்கு இரங்கும் கர்த்தாவே, எங்களுக்கு இரங்கும், நாங்கள் நிந்தனையினால் மிகவும் நிறைந்திருக்கிறோம். பழைய ஏற்பாட்டு காலம் முழுவதிலும் இஸ்ரவேல் ஜனங்கள் எங்களுக்கு ஒரு ஜீவனுள்ள தேவன் இருக்கிறார் என்ற ஒரு விசுவாசத்தை அறிக்கை செய்ததினாலே அவர்கள் வாழ்விலே கஷ்டங்கள் வரும்பொழுது சுற்றிலும் இருக்கிற புறஜாதிகள் அவர்களை நிந்திப்பார்களாம். புறவினத்து மக்கள் அவர்களை நிந்திக்கிற நிந்தையை கேட்டு எப்பொழுதுமே இஸ்ரவேல் மக்கள் இந்த ஜெபத்தை ஏறெடுப்பார்கள். எங்களுக்கு இரங்கும் கர்த்தாவே, எங்களுக்கு இரங்கும் கர்த்தாவே, நிந்தனையினால் நிறைந்திருக்கிறோம் என்று. அசீரிய ராஜா வந்து எசேக்கியா ராஜாவை நிந்தித்ததை ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். கோலியாத் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை நிந்திக்கிறான். உங்கள் தேவன் என்ன பெரிய தேவனா என்று சொல்லுவது போல தேவனை தூஷிக்கிறான். இந்த நிந்தையை கேட்டு இஸ்ரவேலர்களெல்லாம் ஒடுங்கி போனார்கள். என்ன ஜெபித்திருப்பார்கள்? எங்களுக்கு இரங்கும் கர்த்தாவே, எங்களுக்கு இரங்கும், நாங்கள் நிந்தையினால் நிறைந்திருக்கிறோம். இன்னைக்கு நீங்கள் கூட
உங்கள் வீடுகளுக்குள் அடைந்து கிடந்து ஆண்டவரை நோக்கி இப்படி ஒரு ஜெபத்தை ஏறெடுத்துட்டு இருக்கேன். ஐயோ எனக்கு இறங்குங்க ஆண்டவரே, நிந்தை தாங்க முடியவில்லை ஆண்டவரே, அவமானம் தாங்க முடியவில்லை, குடும்பங்களுக்குள் பிரச்சனைகள் தாங்க முடியவில்லை, வீதிகள் இருக்கிறது, திகில் இருக்கிறது, நிந்தை இருக்கிறது, எங்களுக்கு இறங்கும். பதில் கொடுப்பாரா? நிச்சயமாய் தருவார். ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 25ஆம் அதிகாரம் 8வது வசனத்தையும் 54ஆம் அதிகாரம் 4வது வசனத்தையும் வாசிக்க விரும்புகிறேன். 25:8. அவர் மரணத்தை ஜெயமாய் விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். விசுவாசிக்கிறீர்களா? உங்கள் முகங்களில் வழிகிற கண்ணீரை துடைக்கும்படிதான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். நிந்தையை நீக்கி போட வந்தார். வசனம் சொல்லுகிறது, தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். அதோடு கூட கர்த்தரே இதை சொன்னார். இன்றைக்கு என்னோடு கூட பேசும் என்று காத்திருக்கிறீர்களா? கர்த்தர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா? உன் முகத்தில் வழிகிற கண்ணீரை துடைப்பேன், உன் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு நீக்கி போடுவேன். ஏசாயா 54:4 வாசிக்கலாம். பயப்படாதே, நீ வெட்கப்படுவதில்லை, நானாதே, நீ லட்சை அடைவதில்லை. உன் வாலிபத்தின் வெட்கத்தை நீ மறந்து உன் விதவை இருப்பின் நிந்தையை இனி நினையாதிருப்பாய். உன் வெட்கத்தை மறந்து உன் நிந்தையை நினையாதிருப்பாய். கணவனை இழந்த பெண்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை இது. நிச்சயமாய் உங்கள் வாலிபத்தின் வெட்கத்தை மறந்து உங்கள் நிந்தையை நீங்கள் நினையாதிருப்பீர்கள். யோவேலிலே வாசிக்கிறோம், கர்த்தர் மறுமொழி கொடுத்து, என் ஜனத்தை புறஜாதிகளுக்குள்ளே நிந்தையாக வைக்காமல் நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன், அவர்கள் திருப்தி ஆவார்கள் என்று சொல்லுகிறார். இந்த நாள் நிந்தை நீக்கப்படுகிற ஒரு நாள். கடைசி வசனத்தை வாசிக்க விரும்புகின்றேன். 123 கடைசி வசனம். சுகஜீவிகளுடைய நிந்தையினாலும் அகங்காரிகளுடைய இகழ்ச்சியினாலும் எங்கள் ஆத்துமா மிகவும் நிறைந்திருக்கிறது. நிந்தையினால் நிறைந்திருக்கிற ஆத்துமாக்களை ஆண்டவர் தம்முடைய ஆறுதலினால் நிறைப்பார். இதைத்தான் இந்த சங்கீதம் தெளிவாய் சொல்லுகிறது. பரலோகத்தில் வீற்றிருக்கிற தேவனுடைய மகிமை, எஜமானை நோக்கி பார்க்கிற வேலைக்காரருக்கு கிடைக்கிற இரக்கம், நிந்தைகளை நீக்கி போடுகிற தேவன். எலிசபெத் சொன்னார் அல்லவா, ஜனத்தின் நடுவிலே எனக்கு இருக்கிற நிந்தையை நீக்கும்படி கர்த்தர் இந்த நாட்களில் கடாட்சம் வைத்தார். இருக்கிற இடங்களில் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாமா? தேவாதி தேவனே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எல்லாரும் வாயை திறந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. தேங்க்யூ ஃபாதர். ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ராஜா. நீர் பரலோகத்தில் வீற்றிருக்கிற தேவன், அங்கிருந்து உம்முடைய ஜனத்தை கண்ணோக்கி பார்க்கிற தேவன் அப்பா. உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஐயா. உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம், உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். எங்கள் முற்பிதாக்கள் எல்லாம் உம்மை நோக்கி பார்த்தார்களே, முற்பிதாக்கள் எல்லாம் உம்மை நோக்கி ஜெபித்த ஜெபங்களுக்கு நீர் பதில் கொடுத்தீரே. அந்த பரலோக தேவன் உம்முடைய குமாரனுக்குள் வந்து, அந்த குமாரன் எங்களுக்குள் இருக்கிறதுனால் இப்பொழுது எங்களுக்குள் வாசம் செய்கிறீரப்பா. எங்களையே உம்முடைய ஆலயமாய் மாற்றி விட்டீரே. நீர் எங்களுக்குள் இருக்கிறீர். எவ்வளவு பெரிய நம்பிக்கை! என் வார்த்தையை கேட்கிற உம்முடைய பிள்ளைகளுக்குள் நீர் இருக்கிறீர் என்ற ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு தருவீராக ராஜா. ஆண்டவரே, ஜெபத்தை கேட்கிறவரே, வேலைக்காரனின் கண்கள் எஜமான்களை நோக்கி இருக்குமா போல், வேலைக்காரியின் கண்கள் எஜமாட்டிகளை நோக்கி இருக்குமா போல், இரக்கம் செய்கிற வரைக்கும், உம்முடைய சித்தத்தை சொல்லுகிற வரைக்கும், நீர் கட்டளை கொடுக்கிற வரைக்கும் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி இருக்குமாப்பா. உம்முடைய ஜனத்தின் கண்கள் உண்மையே நோக்கி இருக்கிறபடியால் நீர் இரக்கம் செய்யும்படியாய் ஜெபிக்கிறையா. இரக்கத்தை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். நிந்தனையினால் நிறைந்திருக்கிறோம், சுக ஜீவிகளுடைய நிந்தனையினால் நிறைந்திருக்கிறோம் என்று சொல்லி கலங்குகிற மக்களை கண்ணோக்கி பாரும். தாங்கள் ஐஸ்வர்யமாய், தாங்கள் சுகமாய் இருக்கிறதுனால் சுகவீனத்திலும் பலவீனத்திலும் தரித்திரத்திலும் நிந்தையிலும் இருக்கிற மக்களை பார்த்து நிந்திக்கிறவர்களுக்கு நடுவே உம் ஜனத்தை உயர்த்துவீராக, நிந்தையை நீக்கி போடுவீராக. கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இந்த கண்ணீரை துடைப்பார், தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு நீக்கி போடுவார் என்று சொன்னீங்களப்பா. இன்றைக்கு இந்த முழு உலகத்தின் மேல் இருக்கிற நிந்தையை நீக்குங்கப்பா. உம்மை நம்புகிற ஜனங்கள் மேல் இருக்கிற நிந்தையை நீக்குங்க. என் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரன் சகோதரியின் குடும்பத்தில் இருக்கிற நிந்தைகள் நீங்குவதாக ராஜா. கர்த்தாவே, நிந்தையை நீக்கி அவர்களை மகிழ்ச்சியாக்குங்கப்பா. கில்காலின் அனுபவங்கள் உண்டாவதாக, நிந்தைகள் புரட்டி போடப்படுகிற அனுபவங்கள் உண்டாவதாக.
தேவைகளோடும் கஷ்டங்களோடும் பிரச்சனைகளோடு இருக்கிறவர்களை ஆசீர்வதிங்க. இந்த ஜீவ வார்த்தைகள் அவர்களுக்கு பலனாய் மாறட்டும். தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே.